வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்களை இங்கேருந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க. பச்சிளம் குழந்தைகளுக்கு பால் இல்லாம, பெரியவங்களுக்கு சரியான உணவு இல்லாம அங்க இருக்கிற 700 நபர்கள் பாதிக்கப்பட்டு இருந்த பயணிகள் தங்களுடைய ஆடைகளை ரயில்வே கம்பார்ட்மெண்ட்ல காய போட்டு சரியான உதவி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசின ஒரு வீடியோ பாக்குறவங்களை ரொம்பவே கண்கலங்க செஞ்சிருக்கு. ஹெலிகாப்டரில் வந்தாங்க. பட் ஆனால் அவங்க இங்கே போடுறதுக்கான ஆப்ஷன் இல்லையா, இல்லை எதுக்காக வந்தாங்கன்றது தெரியல. இப்போ நாங்கள் இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா 1/4 மக்கள் இங்கே இருக்கிறோம். இன்னும் ட்ரெயினில் எல்லா மக்களும் ட்ரெயின் விட்டு போய் வெளியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 700-800 பேர் இருக்காங்க. எங்களுக்கு இன்னைக்கு இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெஸ்கியூ பண்ணுறது, எங்களுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸை ஸ்டேட் கவர்மெண்ட், ரயில்வேஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு எடுக்கணும்னு உங்களை எல்லாரும் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்களை இங்கேருந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ. தொடர் கனமழையாலையும் வெள்ளத்தாலையும் பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. இதனால மக்களுடைய சராசரி வாழ்க்கை மட்டும் இல்லாம சரியான உதவிகள் கிடைக்காம நிறைய இடங்கள்ல போராடிட்டு வராங்க. அந்த வகையில திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ள முடியாம ஒரு இடத்துல இருக்கு. அந்த ட்ரெயின்ல இருக்கிற 700 நபர்களுக்கு சரியான உணவும் பாதுகாப்பும் கிடைக்காம ரொம்பவே தவிச்சிட்டு இருக்காங்க. அங்க இருந்த பயணிகள் வெளியிட்ட வீடியோ இப்போ பார்க்குற பலரையுமே கண் கலங்க செய்திருக்குன்னு தான் சொல்லணும். அவங்களுக்கான உதவிகள் கிடைக்க இன்னொரு பக்கம் அதிகாரிகளும் போராடிட்டு வராங்க. இருந்தாலும் இந்த சமயத்துல இனமென பிரிந்தது போதும், மதமென பிரிந்தது போதும், மனிதமே ஒன்றாகும் அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு குடும்பமா செயல்பட்டு இந்த ஒரு ஆபத்துல இருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது அப்படின்னு இந்த ஒரு சூழலை போராடிட்டு இருக்கிற அந்த வீடியோ பார்க்கிறவங்களுடைய மனசை கலங்கடிக்க செஞ்சிருக்கு. அங்க இருக்கிற பயணிகள் மீட்பு பணிக்காக வீடியோ வெளியிட்டதை தொடர்ந்து அதிகாரிகள் விரைந்து செயல்பட்டு 300 பயணிகளை மீட்டதாகவும் இன்னும் 500 பயணிகளை மீட்கிறதுக்காக உடனடியா வேலை செய்யறதாகவும் சொல்லப்படுது. அங்க இருக்கிற பயணிகளுக்கு உணவும் தண்ணீரும் தரப்பட்டதா சொல்லப்படுது. அதிகாரிகளுடைய இந்த அதிரடி நடவடிக்கை மக்களிடையே பரவலா பேசப்பட்டுட்டு வருது.